உலகலாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலபுல அபிக நீர்மலை வேணிகன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 8 21/4/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய சோமவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடராஜர் அபிஷேகம் அல்லது நடராஜர் திருமஞ்சனம் என்று அப்படி கொண்டாடுவார்கள். அதாவது தில்லையில் கூத்தாடுகின்ற அந்த அம்பலவாணன் இருக்கின்றான் அல்லவா, அவன் எல்லா சிவாலயத்திலும் நடராஜ பெருமானாக அருள்பாலித்து வருகின்றான். அந்த ஆடல் வல்லானுக்கு, அந்த நடராஜ பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வருடத்தில் 6 முறைதான் அபிஷேகமானது, திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. அதாவது சிவபெருமான் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதே மாதிரி பெருமாளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க அவர் அலங்கார பிரியர். அப்படி சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு வேளை அவருக்கு பூஜை நடக்கின்ற பொழுதும் அபிஷேகம் செய்வார்கள். காலையில் பார்த்தீங்கன்னா நான் உஷட்காலம் என்று அதிகாலை நேரத்தில் அப்படி விஸ்வரூப தரிசனம் அப்படி அபிஷேகம் செய்து அதற்கு பிறகுதான் தரிசனம். அதே மாதிரி காலசந்தி பூஜை என்று 9 மணி சுமாருக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்பொழுதும் ஒரு அபிஷேகம், அதற்கு பிறகுதான் பூஜைகள். உச்சிக்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அபிஷேகம் பூஜைகள். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் சந்தியா காலம் அப்பொழுதும் அபிஷேகம் பூஜை. 2ஆம் காலம் என்று அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அபிஷேகத்தையும் செய்து பூஜை செய்வார்கள். அர்த்த ஜாமம் அப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவபெருமானை விடமாட்டாங்க, அபிஷேகம் செய்து அதற்கு பிறகுதான் அர்த்த ஜாமம். இப்படி ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் 6 கால பூஜை என்று நடைபெறுகின்ற பொழுது அந்த 6 காலங்களிலும் அபிஷேகம் செய்து அதற்கு பிறகுதான் பூஜை நடைபெறும். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சிவபெருமான் தணல் வடிவாக இருக்கக்கூடியவன், அனல் வடிவாக இருக்கக்கூடியவன், கனல் வடிவாக இருக்கக்கூடியவன். அவன் நெருப்பின் வடிவம். எனவே அந்த நெருப்பின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக தினசரி ஒவ்வொரு பூஜை நடைபெறுகின்ற பொழுதும் விதவிதமான அபிஷேக திரவியங்கள், அபிஷேக பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆகம சாஸ்திர விதியாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் அவர் அனல் வடிவம் என்ற காரணத்தினாலே எல்லா சிவாலயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த சிவலிங்க திருமேனிக்கு மேலாக ஒரு கலயம் ஒன்றை அப்படி கட்டி வைத்து அதிலேருந்து சொட்டு சொட்டாக தீர்த்தமானது விழுந்து கொண்டே இருக்கும். அவரையே குளிர வைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய வடிவம்தான் நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வருடத்தில் 6 முறை தான் திருமஞ்சனம், அதாவது 6 முறை தான் அபிஷேகம். இதற்கு ஒரு காரணமானது இருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக இப்பொழுது நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நடராஜ பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வருடத்தில் 6 முறைதான் திருமஞ்சனமானது, அபிஷேகமானது நடைபெறுகின்றது. அந்த 6 திருமஞ்சனமும் 6 அபிஷேகமும் எப்படி என்றால், ஒரு ஆலயத்தில் நடைபெறக்கூடிய 6 கால பூஜையை போன்றது. ஒரு ஆலயத்தில், சிவாலயத்தில் 6 கால பூஜை என்று சொன்னால் காலையில் 5:30-6 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உஷட்காலம் என்று, விஸ்வரூப தரிசனம் என்று அந்த இறைவனுக்கு பூஜையானது தொடங்கும். அதற்கடுத்ததாக 9 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காலசந்தி என்று அந்த இறைவனுக்கு பூஜை நடைபெறும். அதற்கடுத்ததாக ஒரு 12 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உச்சிக்கால பூஜை என்று பூஜையானது நடைபெறும். அதற்கடுத்து சாயந்தரம்
5 மணி சுமாருக்கு சாயரட்சை பூஜை என்று பூஜையை தொடங்குவார்கள். பிறகு ஒரு 7:30 to 8 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் கால பூஜை என்று வழிபாடுகள் நடைபெறும். அதற்கடுத்ததாக 9 to 9:30 மணி சுமாருக்கு அர்த்தஜாம பூஜை என்று 6 காலங்கள் எல்லா சிவாலயத்திலும் இப்படி பூஜை நடைபெற வேண்டும் என்பது விதி. அதை போலத்தான் நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய 6 அபிஷேகங்களும் இந்த 6 கால பூஜையோடு ஒத்துப்போகின்றன. எப்படி என்று சொன்னால், மார்கழி மாசத்துல திருவாதிரை அவருடைய நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம். அந்த மார்கழி திருவாதிரையில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் எப்படி என்று சொன்னால், உஷட்கால, அதாவது காலையில் நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசன அந்த பூஜையை போன்றது மார்கழி திருவாதிரையில் நடைபெறக்கூடிய அபிஷேகம். அதற்கடுத்ததாக மாசி சதுர்தசியில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் என்பது எப்படி என்று சொன்னால், காலசந்தி பூஜையை போன்றது. காலையில் 8:09 மணி சுமாருக்கு காலசந்தி பூஜைன்னு பண்ணுறாங்கல்ல, அதை போன்றது. அதற்கடுத்ததாக சித்திரை திருவோணம் இன்றைக்கு நடைபெறுகின்றது. இந்த அபிஷேகம் என்பது எப்படி என்று சொன்னால், உச்சிக்கால பூஜையை போன்றது. பிறகு உச்சிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடை சாத்தப்பட்டு சாயரட்சை பூஜைக்காக நடை திறப்பார்கள் அல்லவா, அதை போலத்தான் ஆனி உத்திரத்தன்று அந்த இறைவனுக்கு நடைபெறக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருமஞ்சனம் அபிஷேகம் என்பது சாயரட்சை பூஜையை போன்றது. ஆவணி மாதத்தில் நடைபெறக்கூடிய அந்த சதுர்தசியில் வரக்கூடிய நடராஜருடைய அபிஷேகம் எப்படி என்று சொன்னால், 2ஆம் கால இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜையை போன்றது. பிறகு புரட்டாசி சதுர்தசியில் நடைபெறக்கூடிய நடராஜருடைய அபிஷேகமானது அர்த்தஜாம பூஜையை போன்றது. எனவே இப்படி தேவர்கள் அந்த நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக அவர்கள் 6 கால பூஜையாக 6 கால அபிஷேகமாக நடத்தினார்கள். அதைத்தான் இன்றைக்கும் நாம் நம்முடைய ஆலயங்களில் நடராஜர் அபிஷேகம் என்று கொண்டாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நடராஜ பெருமானை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது அவரவர்கள் என்ன கலையில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் நடராஜ பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கலைகளில் தேர்ச்சி அடைந்து விளங்குவார்கள். அடுத்ததாக நடராஜ பெருமானுடைய திரு நடனம் என்பதே ஆனந்த தாண்டவம் என்று பெயர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வருடம் முழுவதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜ பெருமானை தரிசித்தோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தம் கிடைக்கும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நாளும் ஆனந்தமாக நடராஜ பெருமானுடைய அருளால் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.